அம்மாவும் ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்கப்பா. சென்னையில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கான், அங்கே தான் ஷாப்பிங் போயிருக்காங்க. எப்படியும் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏ ரெடி, அப்போ இன்னைக்கு நைட் உங்க அம்மா வரமாட்டாங்களா? எங்க அம்மாவும் நைட் டியூட்டி இன்னைக்கு வரமாட்டாங்க. ஏய் गाइस, அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணலாம். பேசாம நீங்க எல்லாரும் எங்க வீட்லயே படுத்துருங்க. நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் லேட்டா தூங்கலாம். என்ன நைட்டு லேட்டா தூங்குறதா? அச்சச்சோ, எங்க அம்மாலாம் அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா உங்க வீட்ல தங்குறதுக்கே அலோவ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. நான் ஜஸ்ட் கேட்டு பார்க்கறேன். ஏய் ரெட் ரோஸ், எனக்கு ஒரு டவுட்டு. இது என்னது? அங்கங்கே ஒன்று கம்பி முறுக்கு போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இந்த பீரோ மேலே ஒன்று இருக்குது, நிறைய இடத்துல இது மாதிரி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் என்னதுப்பா? ஓ இதுவா? இது வந்து டேபிள் லேம்ப் ரெடி. இப்போ பாரு, இந்த இடத்துல நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த இடமே நல்லா பிரைட்டாக இருக்கும். பார்த்தியா, நல்லா இருக்குல்ல? இது மாதிரி நம்ம பீரோ மேலே, அதுக்கப்புறம் வந்து பெட்ரூமில் கூட வச்சுருக்கோம். பெட்டு பக்கத்தில் கூட இது மாதிரி இருக்குப்பா. நம்ம நைட் லேம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டே டைமிங்லேயும் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏய் வாவ், இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதை நான் ஆன் பண்ணுறேன். இதுவும் பெட்டு பக்கத்தில் வச்சோன்னா இது நைட் லேம்பாவும் வச்சுக்கலாம்ல? வாவ், இது சூப்பரா இருக்கு. ஏய் இதே மாதிரி கீழ இருக்கிற பெட்ரூம்லயும் நாங்க வச்சிருக்கோம். இங்க பாத்தியா, இங்க இருக்கு. இதையும் நாங்க நைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏய் ரெட் ரோஸ், இவ்ளோ வெளிச்சமா இருக்கு, இத போய் நைட் லேம்ப்னு சொல்ற? இது பக்கத்துல வச்சாலே கண்ணெல்லாம் கூசுற மாதிரி இருக்கு. இத போட்டுட்டு எப்படிப்பா தூங்குறது? முதல்ல இதை ஆஃப் பண்ணுப்பா, கண்ணெல்லாம் ரொம்ப கூசுற மாதிரி இருக்கு. ஏய் ரெனி, உனக்கு பிடிக்கலனா நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஓகேவா? நைட்டு நீ லேம்பே போடாம படுத்துக்கோ. ஏய் ரெட் ரோஸ், எவ்வளவு நேரம் இப்படியே பேசிட்டே இருக்குது? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது கேம் விளையாண்டா ஜாலியா இருக்கும்ல? ஏய் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் போய் பாப்பிட் கேம் எடுத்துட்டு வரேன். அதை வச்சு நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். ரெட் ரோஸ், நான் வந்ததுல இருந்து இங்கேயே உட்காந்துருக்கேன். சரி, உங்க வீடு எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். வாவ், இங்கே பீரோலாம் வச்சுருக்கீங்க, இங்கே கபோர்டில் நிறைய திங்ஸ் இருக்குது. ஏய் வாவ், ஆண்ட்ராய்ட் கிளேலாம் இருக்கா? ரெட் ரோஸ் வந்து பாப்பிட் எடுத்து வரேன்னு சொல்லியிருக்கா. இங்கே நிறைய ஆண்ட்ராய்ட் கிளேயாக இருக்குது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஏதாவது பண்ணிட வேண்டியதான். ஏதாவது புதுசாக ஒரு கேம் விளையாண்டா சூப்பராக இருக்கும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லலாம். இங்கே நிறைய கிளேஸ் இருக்குது. வாவ், நிறைய கலர்ஸ் இருக்கே. பிங்க்கு, பர்பிள், ப்ளூ, ஆரஞ்சு. முதல்ல இதை ஒன்றா எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்போம். அப்போ தான் நம்ம பாப்பிட்டோட சேர்ந்து விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏய் ரெட் ரோஸ், நீ பாப்பிட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னீல, இந்த கிளேவும் அந்த பாப்பிட்டும் சேர்த்து இன்னைக்கு நியூவாக ஒரு கேம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம், சூப்பராக இருக்கும். ஏய் ஆமாப்பா, வெறும் பாப்பிட் மட்டும் விளையாண்டு ரொம்ப போரிங்காக இருக்கு. இது மாதிரி புதுசாக ஏதாவது விளையாண்டாதான் ஜாலியாக இருக்கும். வாங்க வாங்க, சீக்கிரம் பண்ணலாம். ரெட் ரோஸ், அந்த பாப்பிட்டை முதல்ல என்கிட்ட கொடு. நான் ஒரு தடவை பாப்பிட் மட்டும் வச்சு கேம் விளையாண்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளேயை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த பாப்பிட்டை இந்த மாதிரி அமுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு அமுக்கும் போது லைட்டாக தான் இருக்கும். அது செகண்ட் சைடு அமுக்கும் போது சவுண்ட் வரும், டொப்பு டொப்புன்னு சவுண்ட் வரும். அது செம ஜாலியாக இருக்குது, கேட்குறதுக்கே நல்லா இருக்கும் தெரியுமா? ஏ ஆமாம் ஆமாம், என்கிட்டையும் கொடுப்பா, நானும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன். இந்த பாப்பிட்டை இப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சைடு இந்த மாதிரி அமைக்கிட்டு செகண்ட் சைடில் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் சைடு இது நல்லா இந்த மாதிரி அமைக்கிக்கணும். செகண்ட் சைடில் இந்த மாதிரி இழுத்தோம்னாலே வந்துடும் ஈஸியாக. பார்த்தீங்களா, இது மாதிரி தான் கேம் விளையாடணும். ஓ, நீங்கள் எல்லாரும் இப்படி விளையாடுவீங்களா? நாங்கள் இந்த பாப்பிட்டை இந்த மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி அமைக்கி விட்டாலே அது நல்லா பாப் ஆகும். ரெடி, இவ்வளோ நேரம் இந்த ஆக்டகன் பாப்பிட்டில் தானே விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த சர்க்கிள் பாப்பிட்டில் இந்த மாதிரி கிளேலாம் வச்சு விளையாடலாம். அப்பதான் ஜாலியா இருக்கும். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்களா, இந்த பாப்பிட் ஃபுல்லா டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. பர்பிள், ப்ளூ, கிரீன், எல்லோன்னு எல்லா கலர்ஸும் இருக்கு. நம்மகிட்ட நிறைய கலர்ல கிளே இருக்குல்ல, இந்த கலருக்கு மேட்சிங்கா நம்ம அந்த பாப்பிட்ல கிளே வைக்கணும். அதுதான் கேம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இங்க பர்பிள் கலர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த பாப்பிட்ல, அதனால நான் பர்பிள் கலர் கிளே எடுத்திருக்கேன். இத வந்து அந்த பாப்பிட்ல அப்படியே நான் வந்து அமுக்க போறேன் வச்சு. இங்க பாரு, நல்லா இது மாதிரி நல்லா வச்சணும். பாப்பிட் ஃபுல்லா அந்த சர்க்கிள் எல்லாத்துலயும் நல்லா ஃபுல் ஆகுற அளவுக்கு வைக்கணும் அந்த கிளேய. ஏய் ரியா, என்னப்பா பண்ற? இந்த மாதிரி எல்லாம் வச்சா அது எடுக்கவே வராது. இங்க பாரு, இந்த கிளே இருக்குல்ல, இதை வந்து ஜெம்ஸ் மாதிரி நம்ம நல்லா உருட்டி அந்த பாப்பிட்குள்ள வைக்கணும். அப்பதான் இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப பாரு, நான் பர்பிள் கலர் வச்சுட்டேன். இப்ப ப்ளூ கலர் வேற யாராவது வந்து வைங்க. ரெடி, ப்ளூ கலர் நான் வைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் இந்த பர்பிள் கலரை நல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஃபுல்லா வைக்கணும், அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் இந்த ப்ளூ கலர் கிளேல இருந்து வைக்க போறேன். இங்க பாரு, ப்ளூ கலர் கிளே எப்படி வருதுன்னு. வாவ், சூப்பரா இருக்குல்ல? இந்த கிளே பயங்கர
பயங்கர ஸ்ட்ரெச்சியா இருக்கு. ஓகே, இத வந்து ஜெம்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி இதுல வைக்கணும். ஓகே, இந்த ப்ளூ கலர்ல மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. ஓகே, நம்ம வந்து 5 பால்ஸ் செஞ்சு வச்சா போதும். இந்த 3 இதுக்கு ஓகே, இந்த இதுல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி ஓகே, இதுலயும் நல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஓகேப்பா, நெக்ஸ்ட் யார் பண்ண போறீங்க? வாங்க, நான் ப்ளூ கலர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏய் ரீட்டா, கிரீன் கலர் க்ளே என்கிட்ட கொடுப்பா. எனக்கு கிரீன் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட ஃபேவரட் கலர்லயே எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கலர் ஃபுல்லா நான் ஃபில் பண்ணிடுறேன். இதுல மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 இருக்கு. ஓகே, 6 நான் ஃபில் பண்ணிட்டேன். ஏய் yellow கலர் என்னோட Dressக்கு மேட்சிங்கா இருக்கு. இத பாரு, இப்போ நான் அமுக்குறேன். இது எப்படி வருதுன்னு. வாவ், எவ்வளவு ஸ்ட்ரெச்சியா இருக்கு இந்த க்ளே. ஏய் ரெட் ரோஸ், இந்த க்ளே எல்லாமே பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா. அதனால தான் பாரு இவ்வளோ ஸ்ட்ரெச்சியா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு க்ளே பார்த்ததே இல்லை. நீ எங்கேப்பா இதெல்லாம் வாங்குனீங்க? ஹனி, நம்ம வீடு பக்கத்துல ஒரு ஸ்டேஷனரி கடை இருக்குல்ல, அங்கேதான்ப்பா இது எல்லாமே வாங்கணும். ஏய் ஹனி, உனக்கு பிடிச்ச எல்லோ கலர் கம்ப்ளீட் பண்ணிட்டீல. இப்போ நான் ஆரஞ்சு கலர் பண்ண போறேன். இங்க பாருங்க, ஆரஞ்சு எப்படி ஸ்ட்ரெச்சியா இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன். வாவ், இங்க பாரு, அப்படியே முறுக்கு புளியற மாதிரி வந்துகிட்டே இருக்குல. கரெக்ட்டா நான் ஆரஞ்சு கலர்லயே வச்சு இத நல்லா புஷ் பண்றேன். வாவ், பயங்கர ஸ்ட்ரெச்சியா இருக்கு இந்த க்ளே. மினி ஸ்ட்ரெச் பண்ணதெல்லாம் போதும், லேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னோட டர்ன், சீக்கிரம் முடிப்பா. அச்சச்சோ ரெட் ரோஸ், உனக்கு பிடிச்ச ரெட் கலர் க்ளே இங்க இல்லையே, இப்போ என்னப்பா பண்றது? இட்ஸ் ஓகே, ரெட் கலர் இல்லனா என்ன, இங்க பிங்க் கலர் இருக்குல. ஜெம்ஸ்ல முக்கியமானதே பிங்க் கலர் தான். அதனால நம்ம இந்த பிங்க் கலர் வந்து லாஸ்ட்ல வைப்போம், அப்பதான் சூப்பரா இருக்கும். ஏய், இந்த பிங்க் கலர் தான்ப்பா இருக்குதுலயே ரொம்ப பிரிட்டியா இருக்கு. பேசாம இது சென்டர்ல கூட வச்சிருக்கலாம். இது பாரு, ஒன்லி 3 கலர்ஸ் தான் வைக்க முடியும். ஏய் ஆமாப்பா, இது பாரு, இந்த கலர் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. ஆனா இங்க 3 குழி தான் இருக்கு. சரி ஓகே, நம்ம இப்போ பாப் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள் கலர் தான் இருக்கு. பர்பிள் கலர் யார் வச்சீங்க? வாங்க பாப் பண்ணலாம். ஏய், எனக்கு பாப் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும்பா. ஃபர்ஸ்ட் என்னோட கலர் தான், நானே பாப் பண்றேன். வாவ், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இது என்னமோ ரெயின்போ கலர்ஸ் மாதிரி இருக்கு. வாவ், இங்க பாரு, சூப்பரா இது பட்டன் மாதிரி வெளில. அச்சச்சோ, ஒன்னு பறந்துருச்சு. ஏய் இங்க பாருப்பா, எங்க போச்சுனே தெரியல. ஐயோ, ஏய் ரெனி, இங்க பாரு, உன் பக்கத்துல தான் இருக்கு. ஏய், ஒரு செகண்ட்ல இது எங்க போச்சுனே தெரியல பாரு, அப்படியே பறந்துருச்சு. சரி சரி, அப்போ நெக்ஸ்ட் கலரை நம்ம மெதுவா கொஞ்சம் பாப் பண்ணணும். ஓகேவா? மெதுவா இதெல்லாம் எடுத்து வச்சிரேன். அப்பதான் நம்ம பாப்பிட் எங்கயாவது போச்சுனா கண்டுபிடிக்க முடியும். வாவ், இங்க பாரு, சூப்பரா இருக்கு. அச்சச்சோ, மறுபடியும் இன்னொன்னு பறந்துருச்சு. கொஞ்சம் ஐயோ, இது எவ்வளவு மெதுவா பண்ணாலும் பறக்குதுப்பா. இங்க பாரு, ஓ மை காட், இங்க பெட் கிட்ட வந்து விழுந்துருச்சு. ரெட் ரோஸ், உனக்கு பண்ணவே தெரியல. இங்க பாரு, நான் எவ்வளவு மெதுவா பண்றேன். இதெல்லாம் கரெக்டா வருது பாத்தியா? நீ தான் எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருக்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு என்னோடது. நானே பண்றேன். வாவ், இங்க பாரு, வாவ், செமையா ஓபன் ஆகுது. அச்சச்சோ, அந்த பாப்பிட்ட என் கையில கொடு. இது எல்லாத்தையும் இது மாதிரி கீழே கொட்டிடலாம். ஒவ்வொன்னா பண்ணா எல்லாம் பறந்து பறந்து போயிட்டே இருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஜெம்ஸ் மாதிரி இருக்கு பாரு. வாவ், இங்க பாருப்பா, இது எல்லாமே உன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிடுச்சு. இந்த க்ளே எல்லாம் இன்னும் ட்ரை ஆகவே இல்லை. இப்பதானே நம்ம ஓபன் பண்ணிருக்கோம், அதனாலதான் எல்லாம் ஒட்டிக்கிறது. இந்த கேம் நல்லா ஜாலியா இருக்குல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த பாப்பிட்லயே எனக்கு இன்னொரு கேம் தெரியும்பா. நெக்ஸ்ட் அந்த கேம் விளையாடலாம். பொம்மை வாங்கலையோ? பொம்மை 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 வாங்கலையோ? பொம்மை. நான் நேத்து ஒரு பொம்மை கேட்டிருந்தேன், அந்த பாட்டி வந்துட்டாங்க. வாங்கப்பா, போய் பொம்மை வாங்கிட்டு. பொம்மை வாங்கலையோ? பொம்மை 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 பொம்மை